ஒரு நல்ல வரம் அப்படிங்கிற ஒரு சின்ன குட்டி கதை சொல்லலாம்னு ஆசைப்படுறேன். அதாவது ஒரு செல்வந்தர் மனைவி தன் மகளோட ரொம்ப சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருக்கிறாரு. அவருடைய கனவுல ஒரு நாள் லட்சுமி தோன்றி, எனக்கு நான் ரொம்ப நாள் உங்ககிட்ட சந்தோஷமா இருந்துட்டேன், இப்ப உன்னை விட்டு நான் போறதுக்கான நேரம் வந்துடுச்சு, உனக்கு நான் ஒரு வரம் தரேன், நீ என்ன வரம் வேணும்னு யோசனை பண்ணி எனக்கு சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு மறைஞ்சிருவாங்க. இவர் காலையில் தூங்கி எழுந்திரிச்சிட்டு அவங்க மனைவிட்டையும் குழந்தைங்கள்ட்டெல்லாம் சொல்லுவார், இதை மாதிரி எனக்கு லட்சுமி என்னுடைய கனவுல வந்தாங்க, ஏதாவது வரம் கேட்க சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மனைவி சொல்லுவாங்க, நிறைய நகை பொருட்செல்வத்தெல்லாம் கேட்டு வாங்கிங்க, அவங்க தான் போகிறாங்களே அப்படின்னு சொல்லுவாங்க. மகன் சொல்லுவான், நிலம் கொஞ்சம் வீடு இதை மாதிரி கேட்டு வாங்குங்கப்பா அப்படின்னு சொல்லுவாங்க. உடனே இதெல்லாம் அவங்களே லட்சுமியே இல்லாதப்ப இதெல்லாம் நம்ம வாங்கி வச்சோம்னா அதெல்லாம் தங்குமா அப்படின்னு சொல்லிட்டு யோசனையாக இருப்பாங்க. அப்போ அவருடைய மகள் சொல்லுவா, அப்பா நம்மளுக்கு நம்ம 4 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் அன்பாக தான் இருக்கிறோம், இன்னும் இந்த அன்பு எப்பொழுதுமே நிலைக்கணும், நம்ம வீட்டுக்கு வர்றவங்களையும் நம்ம அன்பாக அனுசரணையாக எல்லாருக்கும் நல்லதாக செய்யணும், அன்போடு இருக்கணும், இந்த அன்பு நம்மளுக்கு குறையாத நிலைமையை அவங்க ஏற்படுத்துகிற மாதிரி ஒரு வரம் கொடுங்க கேளுங்கப்பா அப்படின்னு சொல்லுவாங்க. அதுவே சரியாக பட்டுச்சு அவருக்கும். அதனால் அந்த லட்சுமிகிட்ட அவங்க சொல்லுவார், அந்த செல்வந்தர் சொல்லுவார், எனக்கு எங்கள் வீட்டில் குறையாத அன்பு மட்டும் எப்பொழுதும் இருந்துக்கிட்டே இருக்கிற மாதிரி அந்த வரத்தை மட்டும் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ இந்த லட்சுமி சொல்லுவாங்க, அன்பு எங்கே நிறைஞ்சிருக்குதோ அங்கே நானும் இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு மறைஞ்சிருவாங்க. இந்த கதை பாருங்களேன், நம்ம பொருள் 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 செல்வம் 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 ஓடி 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 உழைச்சிட்டு ஒருத்தருக்கு ஒருத்தர் டிஸ்டர்பன்ஸாக சொற்களால் பேசிட்டு மனஸ்தாபங்களோட அன்பு இல்லாமல் உட்காந்து அமைதியாக பேசக்கூட நேரம் இல்லைங்க, ஓடி 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 உழைக்கிறோம் இல்லைங்களா, சொத்து சொத்து சேர்க்கணும், பொருள் சேர்க்கணும், பிள்ளைங்களுக்கு படிக்க வைக்கணும், அங்கே இங்கேன்னு ஓடிட்டே இருக்கோம். அன்பை நம்ம செலுத்துறதுக்கு வெளிப்படுத்த நேரம் இல்லாமல் ஓடிட்டு இருக்கோம் இல்லைங்களா. அதுக்கு இந்த ஒரு கதை நல்ல உதாரணமாக இருக்குது இல்லைங்களா. அன்பு இருக்கிற இடத்துல செல்வம் தானாக வரும் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிறோம். நன்றி, வணக்கம்.